நீங்கள் வந்து மக்கள் கிட்ட போயிட்டு கொஸ்டின் கேட்குறீங்களே, வாக்ஸ் பாப் சொல்லுவாங்க, தட் இஸ் பப்ளிக் ஜெனரல் பப்ளிக் கிட்ட. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, அது நிறைய பேர் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான பேர் பண்ணுறாங்க. ஃபன்னியாக பண்ணுவாங்க, ஃபன் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சமூக அக்கறை கொண்டு டிப்ரெஷன் பற்றி பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருக்கீங்க. இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த சிந்தனை எப்படி வருதுன்னா, நமக்கு கஷ்டமாக இருக்கும் போது என்ன வலிக்குதுன்னு அது மைண்டில் எப்போவுமே எனக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லை ஒன்றுனால போயிட்டு கலாய்க்கிற மாதிரி அதை சொன்னால் அவனுக்கு ஹேட் ஆகும். ஸோ அது எப்படி பாதிக்கப்பட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன்னா, அந்த வார்த்தைகள் சொல்லுவான். அப்போ சொல்லும்போது எவனோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருப்பான். அவன் பார்க்கும்போது அவன் வெளியே வந்தான்ல, அதை அவன் சேவ் பண்ணிப்பான். ஸோ இது மாதிரி வெளியே வரலாம். ஸோ வந்து ஒருத்தன் எவ்வளோ கஷ்டத்தில் சூசைட் பண்ணியிருப்பான், எதுக்காக சூசைட் ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் அவன் கேட்பேன். அப்படி கேட்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி கஷ்டமாக இருந்தது, வீட்டில் பிரச்சனை, காசு இல்லை, ஸோ சூசைட் பண்ணேன். எப்படி வெளியே வந்தேன்? இல்லை நான் எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்களே, எங்கள் அம்மா மாரி என்னன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இப்போ அவன் பார்க்கும்போது உன்னத்தை பார்க்குறான். அது பார்க்கும்போது தான் தோணும், நம்ம அம்மா இருக்காங்க, அவன் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம பண்ணிக்கூடாது அப்படின்னு தோணும்ல. ஸோ அதனால தான் நம்ம காமெடியாக ஏதாச்சும் கேட்கும்போது காமெடியாக போயிடுது. சீரியஸாக அவனை கலாய்க்கும் போது எதுக்கும் யூஸ் இல்லை. ஸோ நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஒரு விஷயம் யூஸாக இருக்கா, ஒருத்தனுக்கு யூஸ் ஆகுதா, அதுதான் மேட்ரு. அதனால தான் கேட்பேன். அது மாதிரி. சூப்பர், வெரி குட், நைஸ்.